வாசிக்கவும் தெரியாது. அப்ப நீங்க நினைக்கிறீங்களா ஜாமத்துல அல்ல ஜோக் பண்றாண்டு ஒரு மலக்கு அனுப்பி தெரியாதவர் சும்மா ஜோக் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்ற? அதான் இல்ல, நபிக்கு தெரியாதுன்னு அல்லாஹ்க்கு தெரியும். இது ஒட்டுமொத்த உலகத்துக்கு மெசேஜ். ஒரு முஸ்லிம் படிக்கணும், ஒரு முஸ்லிம் புக்கோட இருக்கணும், ஒரு முஸ்லிம் வாசிக்கணும். இதுதான் இஸ்லாம். பல்கலைக்கழகத்துக்கு நாங்க தான் சொந்தக்காரர்கள். இந்த உலகத்தில் அடிப்படை கண்டுபிடிப்புகளுக்கு நாங்க இருக்கணும். உலக வரலாறுல எல்லாத்தையும் மறைச்சு ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிற நேரம் இருந்தா நான் சொல்றேன். எப்படி நாங்கள் படித்தோம்? எங்க பல்கலைக்கழகத்தோட பீட்டு பண்ணுவது ஒரு பல்கலைக்கழகம் இல்ல. நஃபீஸ் கண்டுபிடிச்சது இந்த குருதி ஓட்டம் எல்லாம் வில்லியம் ஹாவிக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாரு. இப்படி நிறைய மறைச்சு வச்சிருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்டா, படி என்று தொடங்கிச்சு. என்ன ஆச்சு? படி என்று சொன்ன விஷயத்தை அப்படியே மறைச்சு நீங்கள் பள்ளிவாசலுக்குள் சும்மா இருங்க, அப்படியே பள்ளிவாசல்ல தபமா கடங்க, 40 நாள் போங்க, இப்படி மார்க்கத்தை மாத்தினாங்க. கல்வியை தேடிப்போ, படி, மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணி. குர்ஆன்ல மனிதனை பத்தி என்னத்துக்கு எல்லாம் பார்க்க சொல்றான்? அல்லாஹ் தானே சொல்றான், ஃபல் யன்துருல் இன்சானு மிம்ம குலிக். மனிதன் எதனால் எப்படி படைக்கப்பட்ட நாம் பார்க்க வேண்டாமா? இது எப்படி பள்ளிக்குள்ள இருந்து விளங்கும்? ஓயாள் இப்பொழுது நல்லா விளங்குறது. மனுஷன் இப்படியா? ஆய்வு கூடத்தை நோக்கி போ, எடுத்து பாரு, விந்த புடி, ஸ்நேக முட்டைய பாரு, இப்ப விளங்குதா உனக்கு? அது அததான் சொல்லுதண்டி. எப்படி விளங்குது? 86வது அத்தியாயம் 5வது வசனம், அது 6வது வசனம். அல்லாஹ் விந்த தான் பேசுறான். எப்படி படைச்சம் தெரியுமா? குதிக்கிற விந்துல ஒண்ணு படைச்சம், போய் பாரு. அல்லாஹ் சொல்றான். அதுக்கப்புறம் எப்படி தெரியுமா உனக்கு? அது எங்க வெளிவருது தெரியுமா? மின் பைனி சுல்பி வ தராயிப். சுப்ஹானல்லாஹ், இதை விட அற்புதமே இல்லை. நான் சொல்லுவது இது மிக மிக அற்புதம். இன்னைக்கு கண்டுபிடிக்கிறான். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இதை வேற மாதிரி எடுத்துறாதீங்க. திருமறை குர்ஆன் உங்க படைப்பு என்ன படைச்சதை பத்தி பேசுது, உங்களை படிச்சதை பத்தி பேசுது. இந்த விந்திர என்னெல்லாம் பேசுது? ஒன்று சைஸ பேசுச்சு, அப்புறம் சுலாலா அதோட சத்த பேசுச்சு. இப்ப நான் சொல்றேன், அடுத்தது அல்லாஹ் கேட்கிறான், எப்படி? யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வ தராயிப். அது முதுகந்தண்டுக்கும், அதாவது அந்த ஒரு ஏரியாவை சொல்றான், சுல்பு முதுகந்தண்டுக்கும் அந்த பின்புறத்துக்கு நடுவில் இருந்து அது வருகிறது. விலாவுக்கும் முதுகந்தண்டுக்கும் அந்த விழா எலும்பிடிக்கிறா இல்லையா, அந்த வயிறு, அந்த ஏரியாக்கு ஏறி அது வெளியே வருகிறது. அல்லாஹ் சொல்றான். இப்போ உங்க யாருக்காவது தெரியுமா விந்து நிஜமா எங்க இருந்து வருது? விந்து வருகிற ஏரியா தெரியுமா? எந்த இடத்துல வெளியே வருதுன்னு தெரியுமா? ஒரு ஃபோர்ஸோட வருதுன்னு எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அது வர்ற ஏரியா தெரியாது. பட்டம் பிடிச்சு குர்ஆன் சொல்லுது, அது மேலே ஏறுது. சரியா விலா எலும்பு முதுகந்தண்டு அந்த லெவலுக்கு போகுது. மின் பைனி சுல்பி வ தராயிப். அங்கிருந்து ஒரு வீசி வீசி வருது வெளியே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னைக்கு கண்டுபிடிச்சு பார்க்கிறான், உண்மையானது மேல போகுது, சரி அந்த இடத்துக்கு போகுது, அந்த இடத்துக்கு வெளியே வருது. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, உங்களுக்கு இது தெரியுமா? பிறந்தவங்க தானே நாங்க, இந்த பூமிக்கு வந்தவங்க தானே, இந்த கண்ணு மூக்கு வாயில நாம எடுத்து வரலையே, இறைவன் தானே செஞ்சா. என்றைக்காவது பாத்தீங்களா? எதுக்கு அல்லாஹ் சொல்றான்? நீ போய் பார்க்கணும். இத குர்ஆனை படிக்கிறது. இது எதுக்கு இந்த கூட்டத்தை நாங்க செய்யறோம்டா? ரமலானில் குர்ஆனை படிக்கணும். இப்படிதான் படிக்கிறது. இதெல்லாம் ஆய்வு பண்ணணும். இப்படி எல்லாம் இருக்கிறதா? சுப்ஹானல்லாஹ்னு சொல்லணும். எங்க போய் வருகுது என்பது செல்லரை இன்னைக்கு தான் படிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்ல, அதோட நிப்பாட்டலாம் தானே. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எல்லாம் சொல்றான். வெளியே வந்தா என்ன நடக்குதா? 75வது அத்தியாயம் 37வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அலம் யகு நுத்ஃபத்தும் மின் மனி யும்னா. உங்களை அதாவது யும்னான்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்டா, ஒரு மண் இருக்குது, மண்ணில கொண்டு போய் விதைய போடுறோம். விதைய போட்டு இப்ப என்ன சொல்லுவோம்? விதை மண்ணோட சேருது, ஒன்று அமுக்குறோம். இதுக்கு தான் அர்த்தம் யும்னா. தும்னாண்டா, தும்னாண்டா என்னண்டா, ஒன்றுக்குள்ள ஒன்றை புகுத்துவது, ஒன்றுக்குள்ள ஒன்றை புகுத்துறதுக்கு தும்னா. இன்னொரு அர்த்தம் இருக்குது, வீசுறது, ஒன்றை தூக்கி இப்படி வீசுறது, எரிகிறது, அதுக்கும் தும்னாண்டுவாங்க. அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அலம் யகு மின் நுத்ஃபத்தி யும்னா. ஏய், உன்னை நான் எப்படி படைத்தேன் தெரியுமா? ஒன்றுக்குள்ள ஒன்று நுழைச்சி உன் நுத்ஃபாவை கொண்டு போய் ஒன்றுல நுழைச்சேன். அப்படி ஒண்ணு நான் படைக்கலையா? ஆச்சரியம் என்னடா, சுப்ஹானல்லாஹ். இதுக்கு இந்த ஹதீஸை சொன்னவங்க வழங்கும். ஆரம்ப ஸ்டேஜ்ல மனுஷன்ட ஒரு விந்து வருகுது, ஒரு ஸ்நேகி முட்டை உள்ள இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஸ்நேகி முட்டை. ஒரு ஆம்பளை பிறக்கிற நேரத்திலேயே விந்தெல்லாம் வராது. அதுக்கு பிறகு ஒரு ஸ்டேஜ் வரும், அவன் வயதுக்கு வந்த பிறகு ஒரு நாளைக்கு பல லட்சம் விந்து வெளியே வரும், பல லட்சம். ஆனா பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னு வைங்க, இந்த ஸ்நேகி முட்டை காட்டுவாங்க, பெரிய கரு முட்டை லட்சக்கணக்கில் வந்தா அது ஒவ்வொரு நாள் பிறக்கிற நேரத்தில் சிலது சாகுது, மெல்ல மெல்ல வர வர சாகுது,
செத்து 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 போய் கிட்டத்தட்ட ஒரு 400 முட்டை தான் மீயும். இவ்வளோ ஒரு புள்ள வயதுக்கு வருகுதுண்டா நான் அவ்வளவுதான் இருக்குது. மத்த லட்சம் முட்டையை செத்துட்டு அல்லாட ஏற்பாடு நிறம உண்டாக்கி சாடிச்சு போடுறான். 400 பேலன்ஸ் பண்றான். நமக்கு ஒன்றுமில்ல ஆம்பளை பொறுக்கிற நேரத்தில் டைமுக்கு 1 லட்சம், ஒரு நாளைக்கு பல லட்சம், ஒரு நாளைக்கு பல லட்சம் நல்லா போடுறான். இப்ப என்ன என்று சொன்னா பொம்புளைக்கு எப்படி எல்லாம் உண்டாக்குறான்? அதை மாதவிடாய் உண்டாக்குறான். மாதவிடாய்க்கு பிறகு மாதவிடாய் 6ஆம் தேதி வந்தேன்னு வைங்க, ரெட்டப்பட நாளா இல்லையா? ஒரு மாதவிடாய் 5ஆம் தேதி வந்தேன்னு வைங்க, ஒற்றப்பட நாளா இல்லையா? ஒற்றப்பட நாள்ல மாதவிடாய் வந்தா 14 நாள் ஒற்றப்பட எண்ணணும். 5 வந்துச்சுன்னு வைங்க, 7, 9 இப்படி அந்த ஒற்றப்படைக்குள்ள எண்ணினா 14வது நாள் சரியா அல்லது அதுக்கு முந்தி வந்துடும். ஒரு நாள் தான் வரும். எவ்வளவு நேரம் இருக்கும்? இப்ப 10 மணிக்கு வந்தேன்னு வைங்க, அடுத்த நாள் 10 மணிக்கு காலி ஆயிரும். 24 hours, வெறும் 24 மணி தியானம். அது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வரும். ஒரு ஸ்நேகி முட்டை, அதுவும் டேட் தெரியாது, சொல்ல இயலாது, கன்ஃபார்மா வந்தாலும் 24 மணி தியானம் தான். ஆம்பளைக்கு ஒரு நாளைக்கு பல லட்சம். இப்ப பாருங்க எல்லாம் என்ன பண்றான்டா, இந்த ஸ்நேகி முட்டை உள்ளக்கு இருக்குது, ஆம்பளை விந்து லட்சம் லட்சம் உள்ளக்க போகுது. போனா ஒரு ஏரியா இருக்குது உள்ளக்கு, போற நேரத்தில் அடிச்சு பிறகு செத்துரும். ஸ்கிரீனிங் சொல்லுவாங்க. ஸ்கிரீனிங் கிட்ட வரும். வந்தோட ஸ்கிரீனிங்ல வச்சு எல்லாம் செக் பண்ணப்படும். எப்படி நாங்க ஏர்போர்ட்ல இருந்து செக் பண்றானோ, எப்படி நம்ம எடுத்து ஒரு இடத்துல செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செக் பண்ணி வெறும் 1000 தான். வெறும் 1000 விந்து தான் உள்ளக்க போகும். மத்த எல்லாம் ரிஜெக்ட். வெறும் 1000க்குள்ள போட்டிதான் அடிச்சு பிறந்து ஓடும். அதுக்கு ஓட்டம் சக்தியை கொடுத்தது யாரு? எங்களுக்கு எல்லாம் ஆரம்பத்தில் வால் இருக்குது, நீங்க பார்க்கலாம். குழந்தைக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வால் இருக்கும். இந்த வால் தான், அதாவது விந்து, விந்துடைய வால், வாலோட போகும். ஸ்நேகி முட்டை ரவுண்டா இருக்கும். இப்ப இந்த ரவுண்ட நோக்கி போற நேரம் 1000 போச்சா உள்ளக்கு. அந்த போன 1000 ஸ்கிரீனிங்ல இருந்து 2 வகையா வழி பிரியும். ஒன்று வலது டியூப், இரண்டாவது இடது டியூப். வலது பெலோப்பியனால இடது பெலோப்பியனாலுவாங்க. இந்த 2 இப்படி இருக்குது. இந்த 2 நூட்ல இங்கதான் இருக்குது இப்ப ஸ்நேகி முட்டை. 2ஆல ஒரு ஓட்டம் ஓடும் வேகமா. அந்த ஓட்டத்துல யாரு ஃபர்ஸ்ட் வாராரோ அதான் புள்ள. தோக்கு 999 செத்துரும். முடிஞ்சு போச்சு கதை. எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறான் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். என்னையும் உங்களையும் அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுக்கிறான்? உள்ளக்க போட்டு செக் பண்ணி, செக்ல எல்லாம் பாஸ் பண்ணி, அதுல ரேஸை ஸ்பீடா ஓட விட்டு, அதுல வேகமா ஓடி ஃபர்ஸ்டா பிடிக்குமா, அதுதான் ஃபர்ஸ்டா. இப்ப இதுவெல்லாம் நபிக்கு சொல்லலாமா? ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்ல இப்ப சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாயினால் சொல்றாங்க, தன் மனைவியை வைத்து சொல்லுகிறார்கள். புகாரி என்ற ஹதீஸ் கிதாபுல வருது. என்ன சொல்றாங்க? ஆணுடைய விந்து கடுமையானதும் வெண்மையானதா இருக்கும். ஆம்பளை விந்து கொஞ்சம் கடுமைதான், அது வெள்ளதான். பெண்ணுடைய ஸ்நேகி முட்டை மஞ்சளாவும் ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும். நெஞ்சில கை வைத்து சொல்லுங்கள், உங்களுக்கு சொல்லலாமா? சொன்னது பிழையானால் அவர் தூதரே இல்லை. நான் கேட்கிறது எப்படி? அற்புதமா சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ். நான் ஒரு ஆணி எடுக்கிறேன். ஆணி எடுத்து ஆணியை பலவைக்குள்ள அடிக்கலாமா, பலவை ஆணிக்குள்ள அடிக்கலாமா? நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆணி எடுத்து அந்த ஆணியை தான் பலவைக்குள்ள அடிக்கலாம், பலவையை கொண்டு போய் ஆணிக்குள்ள அடிக்கலாமா? கனமான பொருளை கொண்டு போய் கனமில்லாத பொருளை அமிழ்த்தலாம். அதே மாதிரி ஒரு கனமில், அதை நீங்க புரிஞ்சுக்கணும், நான் புரிஞ்சு சொல்றேன். ஒரு இரும்பு இருக்குது, இங்க பலகை இருக்குது. நீங்க ஏதாவது அடிப்பீங்க, இரும்பால தான் பலகை உடைக்கலாம், பலகையால் இரும்பு உடைக்கலாமா? என்ன நடக்குதான் சுப்ஹானல்லாஹ். இந்த ஆம்பளை செல் தான் ரொம்ப சின்னது. தேடி 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 போய் ஸ்நேகி முட்டையை கண்டிச்சு, கண்ட உடனே ஒரு அடி ஸ்நேகி முட்டைக்கு ஓட்டையாக்கிட்டே போகுது உள்ளக்கு. எது பலம்? எது பலம்? தும்னாண்டு வார்த்தைக்கு நான் சொன்னா இல்ல, அரபுல வருதுண்டி. எப்படி ஒன்றோட ஒன்று சேர்றது, ஒன்றை நுழைக்கிறது, ஒன்றுக்குள்ள புகுத்துறது. அல்லாஹ் புறக்கி எடுத்து அந்த வேர்டை போடுறான். அலம் யகும் மின் நுத்ஃபத்தி யும்னா, உன்னை வந்து அந்த மாதிரி சேர்க்கலையானா, நீ பார்க்கலையா? கருக்குள்ள அந்த ஸ்நேகி முட்டை சாஃப்ட், அது ஆம்பளை விந்து சின்னதா. ஸ்நேகி முட்டை இந்த சைஸ்ல இருக்கு, ஆம்பளை விந்து இப்படி, மலைக்கு மடுக்கு வித்தியாசம். அந்த போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொம்பளை முட்டை தான் பெருசு. இந்த சைஸ் நான் இருக்கிறேன்டா, ஆம்பளை ஸ்நேகி முட்டை சூத்தான். நாம சின்னதா ஆம்பளை, பொம்பளை ஸ்நேகி முட்டை பெருசு. ஆனா எது பலமா? இது நுழைச்சிரும் உள்ளக்கு. ஸ்நேகி முட்டை அப்படி பக்குவமா இருக்கிற நேரம் போட்டு ஓட்டை ஆக்கின உடனே இதுக்கு பேர் ஜைகோட் செல். இப்ப ஓட்டை ஆக்குறது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா? ஆம்பளை வந்து வெண்மை கடுமையா இருக்கும், பொம்பளை வந்து சாஃப்டா இருக்கும்.
கடுமை சாஃப்டா உடைக்கும்.